மரியாதைக்குரிய திரு பியூஷ் கோயல்ஜி அவர்கள் சொன்னது. நான் இந்த இடத்த இன்னைக்கு இங்க பார்க்க வந்திருக்கிறேன். மாண்புமிகு பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வருகிற 23ஆம் தேதி அன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய மிகப்பெரிய ஒரு மாநாட்டை பிரச்சார கூட்டத்தை துவங்கி வைக்க இருக்கிறார்கள். அதில் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு அன்புமணி அவர்களும் திரு டிடி தினகரன் அவர்களும் மற்றும் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் கலந்து கொள்ளுகின்ற இந்த கூட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முடிவுரை எழுதுகின்ற இந்த கூட்டமாக இந்த கூட்டம் இருக்கும். அதேபோல இந்த திமுகவினுடைய கரப்ட் கவர்மெண்டை, திமுகவினுடைய ஊழல் நிறைந்த இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கான ஒரு மிக பிரம்மாண்டமான இந்த கூட்டமானது இங்கு நடைபெற இருக்கிறது. அதேபோல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்களுடைய ஐடி செல், பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஐடி செல் அவர்கள் மேல போட்டிருந்த வழக்கு, அந்த வழக்கானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி, அந்த வழக்கை கோஸ் பண்ண சொல்லி தள்ளுபடி செய்யப்பட்டு அந்த வழக்கான தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் நீதி நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது, தர்மம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. திரு அமித் மால்வியா மீது போலியான வழக்கை தாக்கல் செய்த திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேல வழக்கு பதிவு, அவருடைய ஹேட் ஸ்பீச்சுக்காக வழக்கு பதிவு செய்ய வேண்டும். ஏன்னா அமித் மால்வியா என்ன சொன்னாரோ அது இன்றைக்கு உண்மையாகி இருக்கிறது, தீர்ப்பு வந்திருக்கிறது. சகோதரர்களே, இந்த மாதிரி ஒரு நபர் தமிழ் மக்களுக்கு எதிராக, தமிழ் கலாச்சாரத்திற்கு எதிராக, தமிழ் பண்பாட்டிற்கு எதிராக, தமிழ் பிரைடுக்கு எதிராக, தமிழ் லெகசிக்கு எதிராக செயல்படுகின்ற ஒரு நபர் தமிழ்நாட்டை ஆளுவதற்கு நாம் விடக்கூடாது. அதனால இந்த கூட்டம் ஒரு மிக முக்கியமான கூட்டம் என்பதை சொல்லியிருக்கிறோம். நன்றி.